இது என்னது ஆண்டி? ஏன் இங்க இது வெளியில எடுத்து வந்து வச்சிருக்கீங்க ஆண்டி? சசி, இது வந்து கார்த்திகை தீபத்தப்ப நம்ம தெருவில் எட்டு வந்து விளக்கெல்லாம் வச்சு ஏற்றுக்கொண்டா. இந்த வருஷம் கார்த்திகை தீபம் இருக்குல்ல, அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்கோண்டா தங்கம். உங்கள் வீட்டில் ஏற்றலையா இன்னும்? இல்ல ஆண்டி, எங்க வீட்ல இன்னும் ஏத்தல. இன்னும் காலையில ஏதோ படிச்சாங்க. ஆனா எனக்கு தெரியல டீடைல். நான் செல்போன் பார்த்துட்டு இருந்தேன்னா அதான் எனக்கு தெரியல ஆண்டி. ஐயோ சசியா, என்ன மாதிரியே சேம் ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க. நானும் செல்போன் தான் பார்த்தேன். காலையில இருந்து ஒரு வேலை செய்யவே இல்லையா, ஃபுல்லா செல்போன் தான் பார்த்தேன். கேம் விளாண்டுட்டு இருந்தேன், ஜாலியா கேம் விளாண்டுட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா? போச்சு போங்க. என்னத்தன சொல்கிறது? மோனிகா பாரு, அவன் செல்ஃபோன் பார்த்தாலும் நீனும் பார்க்குறியா? காலையிலேருந்து செல்ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சமாக நவுந்தியா நீனு? சாப்பாடு நைட்டு வர டிஃபன் பண்ணுறேனா இல்லையா பாரு. உனக்கு டிஃபனே பண்ண மாட்டேன்டி. என்ன பண்ணுறேன் நான் பார்த்துறேன். ரூமில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து இப்போ செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்திருக்கேன். என்கிட்ட கேட்டால் நான் படிக்கிறோமான்னு பொய்யா சொன்னேன். ஆஹா, நம்மளே வாய கொடுத்து மாட்டிக்கிட்டோம்டா. மோனிகா மாட்டிக்கிட்டியா? டென்டலக்கரே மாட்டிக்கிறா மோனிகா. ஆண்டி, எங்க அம்மா வீட்ல நான் போய் சொல்ல போறேன். கார்த்திகை தீபம்ட்டு ஃபுல்லா அகல் விளக்கு, குத்து விளக்கு எல்லாமே ஏத்திருக்காங்க. ஃபுல்லா ஏகப்பட்ட விளக்கு ஏத்திருக்காங்க. ஏன் நம்ம வீட்டுல ஏத்தலன்னு நான் போய் கேட்க போறேன் ஆண்டி. ஓகேடா செல்லம், போயிட்டு கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஹெல்ப் பண்ணுடா, மம்மி டேடிக்கெலாம் ஹெல்ப் பண்ணு. நீ இதுமாரி மோனிகா மாரி செல்லை பார்த்துட்டே இருக்காரா, கொஞ்சம் மாறு. செல்ஃபோன் வந்து பார்த்துட்டே இருந்தா நாமளை வந்து அடிமையாக்கிட்டோம். நாம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, புரியுதா? நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே நேராக இருக்கணும். ஓகே ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி. மோனிகா பாய். சரி சசி, நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எங்க வீட்டுல குழுக்கட்டை, சுண்டல் எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க, வகை வகையா. சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு டயர்டா இருக்கும். நாளைக்கு எப்படி நான் ஸ்கூலுக்கு வருவேன்? பாப்பா வந்து லேட்டா தான் வருவேன். எங்க வீட்டுல இன்னைக்கு தாட்டப்பட்டல வரையா சாப்பிடுவேன். உங்க வீட்டுல எப்படின்னு எனக்கு தெரியாது. இல்ல தெரியுது பாப்பா, தெரியுடா. தடப்படல, நான் சொல்கிறேன். நைட்டு ஒன்று காய வச்சிடறேன் இரு. மோனிகா, அதாவது நம்ம இங்கிலீஷ் மேம் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம இது ப்ராஜெக்ட் விஷயமா ஒன்று சொல்லியிருந்தாங்க. இதை சப்மிட் பண்ணணுமா நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் அசம்பிள் ஆகி சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால நீ கொஞ்சம் என்னன்னு பார்த்து ரெடி பண்ணு, ஓகேவா? சரிடா மோனிகா, நான் பாய் மோனிகா, நான் கிளம்புறேன் மோனிகா. ஐயோ சசி, நீ ஞாபகப்படுத்தல, நான் அதை எழுதவே இல்லை. ஐயோ, நான் இன்னைக்கு போய் உட்காந்து எழுதிடுறேன். நாளைக்கு எப்படியாவது கொஞ்சம் சப்மிட் பண்ணிடுறேன். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன ஒவ்வொன்றா சொல்ல, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேன், ஓகேவா? சரி. ஏன்டி மோனிகா, படிக்கவே இல்லையா நீனு? ஏன்டி இப்படி பண்ணுற? நாளைக்கு எப்படி சப்மிட் பண்ணுவேன்? குந்தானி, மோசமான குந்தானியா இருக்க நீனு. உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்த்தா பயங்கரமாக திட்டணும்னு தாண்டி என்ன வருது. நாள்லேருந்து பல்லு விளக்காமல் செல்லே பார்த்துட்டு இருக்க. சே, என்னடி இது?